ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல செட்டிநாடு ஸ்டைல் கார குழம்பு காராமணி வச்சு செய்யலாம். நான் காராமணி 1/2 கப் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 20 பல் எடுத்து தோல் உரிச்சு நடுவில் கொஞ்சம் கீறி வச்சிருக்கேன். எல்லா வெங்காயத்துலையும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடுசா நறுக்கியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன். நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் நீங்கள் போடனாலும் போடலாம், இல்லை வேற கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம், இல்லை காய் போடாமையும் இது செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன். 5 பல் பெரிய பூண்டு பொடுசா நறுக்கியிருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இதுல நம்ம சேர்க்க போற மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, 1/4 கப் துருவிய தேங்காய், 2 டீஸ்பூன் வீட்லயே செஞ்ச சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடிக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இதில் வறுத்து எடுத்துடலாம். இந்த கடாயில் நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடாயிடுச்சு. வெந்தயம், கொத்தமல்லி விதை, சோம்பு, வரமிளகா இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வறுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. தேங்காயும் சேர்த்துடுறேன். தேங்காய் ரொம்ப வறுப்படணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். இது கூட இப்போ சாம்பார் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம அரைச்சிடலாம். இந்த கடாயில் நான் ஒரு 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இது 3ஐயும் சேர்த்துடலாம். கடுகு பொரியுது. இதில் அடுத்தது பூண்டு சேர்க்குறேன். இந்த பூண்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டுருச்சு. கருவேப்பிலை சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. தக்காளி சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு 3 நிமிஷம் குறைவான தீயில நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது இந்த வேக வச்ச காராமணி முருங்கைக்காயும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது இந்த வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த ஜாரையே கழுவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்கா தெரியுது எனக்கு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இதில் இந்த காராமணி வந்து நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். இந்த முருங்கைக்காய் மட்டும் இப்போ வேகணும். இது மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு, இன்னும் ஃபுல்லாக வேகலை. இதில் அடுத்தது அந்த எடுத்து வச்சுருந்த புளியை இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சிட்டேன். இதிலிருந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். வெல்லத்தையும் சேர்த்துடுறேன். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். உப்பு போடும்போது நான் காராமணி வேக வைக்கிறப்பயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். அது இல்லாமல் இந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ சேர்க்குறப்ப மிதமாக சேர்த்துட்டு நம்ம பார்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துடலாம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நடுவில் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் அதை கிளறி விட்டுட்டே இருந்தேன். நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். செட்டிநாடு ஸ்டைல் காரக்குழம்பு காராமணி முருங்கைக்காய் வச்சு நம்ம பண்ணியாச்சு. பாருங்க, நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.